நீ செய்வது உனக்கே சரியா? என்னை கண்டாலே வெறுப்பது முறையா? என் அளவுக்கு என்ன குறையா? சொல் பிரியா, சொல். சின்ன வயசுல நான் உனக்கு கவனம் மாட்டி விட்டேன். அந்த ராசிதான் இன்னைக்கு வக்கீல் கவனம் போட்டுக்கிட்டு நீ வக்கீலா இருக்க. உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஓ பிரியா, ஓ பிரியா, ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே, ஹனுமான் உன்னை என்னது ஔவையார் மாதிரி கிளவி ஆயிட்டா? அறிவட்டவன உன் பாட்டை கேட்க சகிக்காம என் மக கிளவி ஆயிட்டாடா. என் மகளை காதலிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு? என்னமோ ஓப்பிரியா ஆப்பிரியா கண்ணு மொழிய தோண்டி போடுவேன். என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? ஒரு தும்பிக்கை ஒண்ணுதான் குறைச்சல். அதுவும் இருந்துச்சுன்னா கோயில்ல கொண்டு போய் பிள்ளையாருக்கு பதிலா இவனை உட்கார வச்சாங்க. அமெரிக்கா போயிருவனே. எப்படி பிள்ளையாருக்கு பதிலா என்ன கடத்துவாங்க? நான் போயிருவேன். அமெரிக்கா போற மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, இருட்டுல பிடிச்ச கொலக்கட்டை மாதிரி இருந்துகிட்டு. இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் தம்பி அரைவரம் கொடுத்தா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஏக்கா இதற்கு என்னக்கா பேச்சு? பிரியா கோர்ட்ல இருந்து வந்ததோ இந்த அத்தானோட அருமை பெருமை அழகு அந்தஸ்து இதெல்லாம் எடுத்து சொல்லி இந்த கறி மூஞ்சியில தூணு காரி துப்ப சொல்லு. மாம்ஸ், நீங்க என்ன ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. எங்க பரம்பரையோட அருமை உங்களுக்கு தெரியாது. பெரிய பரம்பரை. உங்க அப்பா ஏற்காட்டு ஜமீன், உங்க அக்கா ஆற்காட்டு குயின். உங்க செல்வத்தை எல்லாம் இங்க கொண்டாந்து கொட்டிட்டீங்க. வாங்கடா பதவி நாயங்களா. இப்ப நான் பதவிக்கே இருக்கலாம். வருங்காலத்துல என் எதிர்காலத்தை பார்த்து நீங்களே பொறாமப்பட போறீங்க. ஆமாங்க, என் தம்பி அரசியல்ல குதிக்க போறான். பார்த்து குதிக்க சொல்லு, உடஞ்சிட போறான். அரசியல்ல மேலே ஆகணும்னா 3 அம்சம் இருக்கணும். அது என்ன 3 அம்சம்? ஒண்ணு, வாயை திறந்தா பொய், வாங்கிறதுக்கு கை, போடுறதுக்கு பை. இந்த 3 அம்சம் இருந்தா ஊரையே தும்சம் பண்ணிடலாம்டா. ஏண்டா அறிவு, என்னமாமா ராத்திரி சினிமா போயிட்டு எப்ப வந்த? ராத்திரி 1 மணிக்கு வந்தேன். அந்த படத்தை பார்க்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்னடா விசேஷம் அதுல? அப்படி அது நடிச்ச அத்தனை பேருக்கும் துணியே இல்ல. எது? அட மூதேவி, முதல்ல என்கிட்ட சொன்னா நானும் வந்து பாத்துருப்பேன்ல. ஆமா, இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி சென்சார் பண்றாங்க? யூ சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்களே. அதுல மனுஷங்களே நடிக்கல, எல்லாம் மிருகங்க. மாடுதான் ஹீரோ, ஆடுதான் ஹீரோயினி. ஒண்ணு நெட்ட, இன்னொன்னு குட்டை. அதுக்கு ஏதுமாமா சட்டை? அடாடாடா, என்ன ரைம், என்ன ரைம். கம்ப சிஷ்ய மாதிரி பேசுறடா. இதெல்லாம் உன் ஜாதி படம், நீ பார்க்கலாம், நாங்க பார்க்க முடியாது. அது போட்டா ஏண்டா தினம் என் பொண்ணோட கேஸ் கேட்ட தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போறிய, அங்க போனோன்னு அசந்து படுத்துவியா? என்னமாமா அப்படி சொல்லிட்டீங்க? பிரியா கோர்ட்ல விளையாடும் போது அப்பப்ப பாயிண்ட்களை அள்ளி அள்ளி வீசுவேன். அது கப்பு கப்பு பிடிச்சிக்கிறது, அதனால ஜெயிக்குது.